இன்ட்ரோலாம் வேண்டாம். சும்மா அப்படியே போலாம். ஓகே. எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபியோட ப்ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராபபிள் 11 பார்த்துடலாம். எஸ்ஆர்ஹெச்சுக்கு பார்ப்போம். நீ என்ன நினைக்கிற? 11 ஆஸ் யூஸ்வல் அபிஷேக் சர்மா, டிராவல் செட்டு, இஷான் கிஷன், கிளாசன், அப்புறம் புதுசா வந்து லிவிங்ஸ்டன், அப்புறம் நிதிஷ்குமார், லிவிங்ஸ்டன். அப்புறம் அரோரா. ஓகே. சலீல் அரோரா ஆடுவானான்னு எனக்கு தெரியல. அனிகேத் வர்மா போன சீசன் சூப்பரா பண்ணியிருக்கான். அதனால அனிகேத் வர்மா ஆடுறதுக்கு தான் சான்சஸ் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இல்ல லிவிங்ஸ்டன் கமிங் டு மெண்டிஸ்ல யாராவது ஒருத்தர் மாத்துவாங்க. லிவிங்ஸ்டன் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். லிவிங்ஸ்டன் கிளிக் ஏன் ஆகலன்னா மெண்டிஸ். ஏன் வருவாங்கன்னா, சின்னசாமி ஸ்டேடியம் போன வருஷம் ஆர்சிபி அவங்க ஒரு அளவுக்கு கிரவுண்ட் அனாலிசிஸ் ஒரு அளவுக்கு தெரியும், அதான் வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து சலீல் அரோரா வந்து இப்ப ரீசெண்டா விளையாடுற பிராக்டிஸ் மேட்ச் நல்லா விளையாடி இருக்கோம். அது இல்லாம லோக்கல் கேம் நல்லா விளையாடி. அப்புறம் பிரைடன் ஓகே. கேஸ், ஹர்ஷ் தூபே, பிரைடன் அஷ்- கார்ஸ் இருக்கான். ஈஷான் மலிங்கா யாராவது ஒருத்தர். இந்த டேவிட் பெயின்றவனும் நல்ல பிளேயரு. எனக்கு தெரிஞ்சு பிரைடன் கார்ஸ் அவங்க பேட்டிங் டெப்த்துக்காக போவாங்க. இப்போ கம்மின்ஸ் இருந்திருந்தா கம்மின்ஸ் அந்த நம்பர் 8ல பேட்டிங் கொடுப்பான். அதை வந்து பிரைடன் கார்ஸ்னால பண்ண முடியும். அதுக்காக எடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா இன்னொரு போலர் ஆப்ஷன் தேவைப்பட்டது ஸ்பின்னுன்னா லிவிங்ஸ்டனை தூக்கிட்டு கூட இவங்க ஆடலாம். வேற என்ன கமிங் டு மெண்டிஸ். அப்படி இல்லைன்னா ஹர்ஷ் டுபே. எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ் டுபே, ஆடிருப்பாங்க, ஆடிருப்பாங்க. உனாத் கட்டு, ஜீஷான் அன்சாரி, உனக்கட் ஹர்ஷல் பட்டேல் இவங்க ஆடுவாங்க. ஆடிருப்பாங்க. உனக்கட் டவுட் தான் நினைக்கிறேன். ஹர்ஷல் பட்டேலும் ஆடுவான். அஷல் பட்டேல் ஆடுவான். உனக்கட் டவுட் தான். அதான் உனக்கு அன்சாரி ஆறு ஒரே ஒரு ஸ்பின்னர் போதும்னா ஜீஷான் அன்சாரி ஆடலாம். அதுக்கப்புறம் இந்த ஓம்கார் தர்மாலே இந்த பவுலர், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு, இவன் ஆடுவான்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஆப்ஷனுக்காக இந்த சிவம் மாவி எல்லாம் ஆடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யாராவது ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ இந்த 11 எப்படி இருக்கு? எனக்கு சிவம் தெரிஞ்சு சிவன் மாவிக்கு சான்ஸ் தர மாட்டாங்களா? ஏன்னா அவங்க ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதான் அதெல்லாம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் யாரும் இல்ல, தெரிஞ்சு அவினாஷ். சீக்கா சொல்ற மாதிரி வானத்தை பார்த்து பூமியில போடுவான்டா சிவமாவி. ஆஹ் எனக்கு தெரிஞ்சு இவங்களோட டாப் ஆர்டர் மட்டும்தான் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஈஷான் கிஷன், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. கிளாஸ் அதுக்கப்புறமே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். தெரியல. கிளாசனோட ஃபார்ம் இன்டர்நேஷனல் விட்டதுல இருந்தே சரியான ஃபார்ம்ல இல்ல. எங்கேயுமே ஆடின மாதிரி தெரியல. ஃபிட்னஸும் லூஸ் பண்ணிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. ஒரு 1 or 2 கேம்ஸ் பார்த்தா தான் தெரியும். லிவிங்ஸ்டன் எப்படிதான் அவங்களுக்கு தெரியும். 14ல ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் தனியா வின் பண்ணி தருவான். அந்த 3 மேட்ச் 4 மேட்ச் இதுவா இருக்குமா அப்படின்றது ஆனா வெயிட் அந்த பண்ணி தான் அதுக்குள்ள பார்க்கணும். உட்கார வச்சுட்டாங்க, அது கஷ்டம் தான். 3 மேட்ச் 4 மேட்ச் கஷ்டம். அதுக்குள்ள உட்கார வச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். லிவிங்ஸ்டன் முதல் 4 மேட்சே பார்த்து கமிங் டு டுவெண்ட்டிஸ் ஆடுறேன்னு எடுத்துட்டு வந்தாங்கன்னா அப்ப 4 பாரு யாரு உங்களுக்கு? டிராவிஸ் செட்டு, கிளாசன், லிவிங்ஸ். லிவிங்ஸ்டன் கமின்ஸ். ஓகே ஓகே. கமின்ஸ் வந்தா எந்த பிரச்சனை இல்லை, யாரும் உட்கார தேவையில்லை. ஃபாரினர்ஸ். கமின்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்ல. லிவிங்ஸ்டன் பர்ஃபார்ம் பண்ணலனாலும் பிரச்சனை இல்ல. ஓகே. கிளாசன் பர்ஃபார்ம் பண்ணலனாலும் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. ஆனா கிளாசனை கண்டிப்பா 14 மேட்ச் ஆட வைப்பாங்க. அதுதான் பிரச்சனை. அப்படியே ஆர்சிபி ஸ்குவாடுக்கு போயிடலாம். ஆர்சிபி ஓப்பனிங். ஸ்காட்ஸ் பேசலாம். ஆர்சிபி வந்து ரொம்ப சாலிட். கோலி, சால்ட்டு, படிக்கல், ஜேக்கப் பெத்தல் ஆடணும். அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார், டிம் டேவிட் ஆட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜிதேஷ் சர்மா, ரொமாரியா ஷெப்பர்ட், குருணால் பாண்டியா, ஹேசல்வுட் வந்துட்டான். அதனால ஹேசல்வுட், புவி, மங்கேஷ் யாதவ், சுயாஷ் சர்மா வந்து நம்பர் 12. ஸோ இதுல எனக்கு தெரிஞ்சு பெத்தல் இருக்கிற ஃபார்முக்கு பெத்தலை யூஸ் பண்ணணும்னு தான் நான் நினைப்பேன். டிம் நம்ம டேவிட் ஓகே, பட் படிக்கலும் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். படிக்கலும் வேண்டாம், வெங்கடேஷ் ஐயரும் வேண்டாம். நம்பர் 3 ஜேக்கப் பட்டல் தான் பெஸ்ட். டிம் டேவிட் வேணும்னு நினைக்கிறேன். டிம் டேவிட் இல்லாம எப்படி வேணும் சொல்லி பார்ப்போம். டிம் டேவிட் தான் நீ எப்படி 5 ஃபாரினர் ஆட முடியும்? சால்ட், பெத்திலு தான் வந்து பவுலிங் வந்து. ஹேசல்வுட் வந்துட்டான்ல. நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டோம். ஹேசல்வுட் விளையாடலன்னா பிரச்சனை இல்லை. ஹேசல்வுட் விளையாடனா 3 இந்தியன் எனிவேஸ் அடி வாங்க தான் போறோம். 3 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போயிட்டு இதே 4 ஃபாரினரையும் மேல லாஸ்ட் டைம் டாப்ல ஆடி லாஸ்ட் போயிடலாம். டைம் சிஎஸ்கே அகேன்ஸ்ட் தான் வந்து ஃபாரினர்ஸ் இல்லாதப்போ யார் ரிப்ளேஸ்மெண்ட் ஆட்டா? இவன் இருந்தானா? துஷாரா இருந்தானா? ஆமா, இங்கிடி ஆடினா, துஷாரா எல்லாருமே ஆடினாங்க. ஆனா
துஷாரா ஆடி இல்ல ஜேக்கப் டஃபி ஆடி 40 ரன் கொடுக்கறதுக்கு அதுக்கு ரசிக் சலாமே ஆடிட்டு போயிடலாம். ரஷீத் 298 சலாமும் யார் போட்டாலும் அடி வாங்க தான் போறாங்க. ஆடலாம். கரெக்ட். அதனால அப்படியே ஆடுறது பெட்ரு. பட் ஹேசில்வுட் வந்துட்டான்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸா டிம் டேவிட வெளியில அனுப்பிச்சு பார்க்கலாம். 14 மேட்ச் உட்கார வைக்க போறது இல்ல, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிம் டேவிட வெளியில அனுப்பிச்சிட்டு ஜேக்கப் பெத்தல், சால்ட், ஷெப்பர்ட் அண்ட் ஹேசில்வுட் வச்சு போயிட்டு மேபி பெத்தல் கிளிக்கால இல்ல சால்ட் ஃபார்ம்ல இல்ல டிம் டேவிட உள்ள கொண்டு வரணும்னா கொண்டு வந்துக்கலாமே தவிர பெத்தல் இப்ப இருக்கிற ஃபார்மை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த 3 பேர் மாறி வருவாங்களா? ஷெஃபர்டு, டிம் டேவிட், பெத்தல் 3 பேர் மாறி மாறி வருவாங்களா? எப்படும் சால்ட் ஹேசில்வுட் ஆடிதான் ஆகணும். பெத்தல் டிம் டேவிட் தான் மாறணும். அதான் சாரி அதான் ஷெஃபர்டு, பெத்தலு, ஷெப்பர்டு கிடையாது. இல்ல உனக்கு சால்ட்டோ பெத்தலோ பர்ஃபார்ம் பண்ணலன்னா டிம் டேவிட் உள்ள வருவான். மற்றபடி ஷெப்பர்டோட பவுலிங் ஆப்ஷன், ஷெப்பர்டு ஒழுங்கா பேட்டிங் ஆடலன்னு சொல்லி டிம் டேவிட உள்ள எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஏன்னா ஷெப்பர்டு எக்ஸ்ட்ரா அவனுக்கு பவுலிங் கொடுக்குறான். அதனால ஷெப்பர்ட் நல்லாவும் போட்டிருக்கான், வேர்ல்டு கப்பும் நல்லா போட்டிருக்கான், 4 ஓவர் தரக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி இருக்கு. அதனால ஷெப்பர்ட் மேல கை வைக்க மாட்டாங்க. ஹேசில்வுட் வந்துட்டான்னா ஹேசில்வுட்டை தொட மாட்டாங்க. ஒருவேளை சால்ட்டோ பெத்தலோ எக்ஸ்பெக்டட் அளவு பர்ஃபார்ம் பண்ணலன்னா டிம் டேவிட் உள்ள எடுத்துட்டு வரலாம். மேபி அவங்க பெத்தலை உட்கார வச்சுட்டு டிம் டேவிடே ஆடினாலும் ஆடலாம். பெத்தலுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு டிம் டேவிட் உள்ள கொண்டு வரான்னு நினைக்கிறேன். சப்போஸ் சான்ஸ். உனக்கு இவனை கூட ஆடலாம், படிக்கல், வெங்கடேஷ் ஐயர் 2 பேர்த்தையும் கூட ஆடலாம் சால்ட் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா. இல்ல சால்ட்டுக்கு பதிலா படிக்கல ஓபன் கூட பண்ணலாம். பேக்கப் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எனக்கு என்ன இதுனா, இப்போ கோலி ஒரு ஃபார்ம் கடைசியில நல்லா எல்லா கேமும் ஃபார்ம்ல எடுத்திருக்கான். சால்ட் அப்படியே வந்துருவான், T20 வந்துருவான். அடுத்தது பெத்தல் ஃபார்ம்ல இருக்கான். இப்போ கேப்டன் ரஜத் பட்டியார் ஃபார்ம்ல இருக்கானா? ரீசெண்டா விளையாடி ஃபார்ம்ல இருக்கானா? அவன் லாஸ்ட் டொமஸ்டிக்ல அதிகமா பெருசா எதுவுமே இல்லை. பார்த்தாதான் தெரியும், மேட்ச் ஆடினாதான் தெரியும். அதுக்கப்புறம் அவனுக்கு அப்புறம் பட்டிதார்ல இருந்து நீ யாரையுமே கை வைக்க முடியாது. பட்டிதார், ஜித்தேஷ் சர்மா, குர்னால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட தொடவே முடியாது பேட்டிங்ல. அவனுக்கு அப்புறம் நான் 5 யார் கேட்கறேன். ஜித்தேஷ் சர்மா 5 தான், பட்டிதார் வருவான்டா. தேவதத் படிக்கல் 3ல ஆடுவான். பட்டிதார் லோயர் ஆர்டர் ஆடி பழகிட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பட்டிதரை திரும்ப பழைய மாதிரி மேலெல்லாம் புஷ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேக்சிமம் 5 தான். 3ல படிக்கல் ஆடிட்டு 4ல பெத்தல் ஆடிட்டு 5ல தான் பட்டிதார் வருவான். ஜிதேஷ் சர்மா 6, அதுக்கப்புறம் ஷெப்பர்டு, குர்னால் பாண்டியா 8 ஆச்சு. அதுக்கப்புறம் 3 பவுலரு அண்ட் ஒரு இம்பாக்ட். பட்டிதார் போன வருஷம் இந்த ஃபார்ம்ல இருந்தா மட்டும் போதும். ரீசெண்டா எல்லா மேட்ச் அடிக்கணும் அவசியம் இல்லை, அடிக்கிற மேட்ச் அடிச்சா மட்டும் போதும். அப்ரோச் எல்லாம் மாறிடுச்சு. 20 பால் 35 ரன் அடிச்சா போதும். யாருமே இப்ப பெரிய இன்னிங்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல. கோலி ஒரு ஆள் இருக்கான், படிக்கல், பெத்தல் 3 பேரும் விக்கெட் நிறுத்துவாங்க. ஒருவேளை குயிக் விக்கெட் போச்சுன்னா தடுக்கிறதுக்கு இந்த 3 பேர் இருக்காங்க. கோலி சால்ட் அவுட் ஆயிட்டா படிக்கல், பெத்தல் இருந்தாதான் உன்னால காப்பாற்ற முடியும். திடீர்னு கோலி சால்ட் அவுட் ஆயிட்டு நம்ம பெத்தல நம்பலாம். சப்போஸ் 50 விக்கெட் போனா 2 விக்கெட் சீக்கிரம் போனா பெத்தல நம்பலாம். படிக்கல கொஞ்சம் 50-50 தான். வெங்கடேஷ் சுத்தமா நம்ப முடியாது. கரெக்டா? கரெக்ட். பெத்தல் உள்ள இருக்கும் சொன்ன மாதிரி. ஆமா, நீ பெத்தல் படிக்கல் இருந்தாதான் ஓரளவுக்கு. நீ 2 விக்கெட் போனோடனே பட்டிதார் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவனால நிறுத்தவள்ள முடியாது. பட்டிதார் அடிக்கதான் பார்ப்பான். பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, ஷெப்பர்டு எல்லாருக்குமே சீக்கிரமா அவுட் ஆகிற ரிஸ்க்கும் இருந்துட்டே இருக்கும். எல்லா பாலும் ரிஸ்கோட தான் ஆடுவாங்க. அதனால அந்த ரிஸ்கை ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் தள்ளி வைக்கணும் அப்படின்னா இனிஷியல் விக்கெட் போச்சுன்னா அந்த 10 ஓவர் வரைக்கும் கடத்துறதுக்கு 2 பேர் வேணும். அதுதான் ஜேக்கப் பெத்தலும் படிக்கலும். ஸோ அப்படி யோசிக்கிறது தான் நல்லது. அண்ட் இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே தான் அவங்களோட எஸ்ஆர்ஹெச் கேம் ஜெயிக்கணும்னா பவர் பிளேல தான் ஜெயிச்சாகணும். ரெண்டாவது ஒரு ஸ்டாட்ஸ் என்னன்னா, பெங்களூர்ல எனக்கு 2010 இருந்து இப்போ வரைக்கும் இந்த போன சீசன் 2025ஓட பவர் பிளே ஆவரேஜ் ஸ்கோர் தான் ஜாஸ்தி, 56. இது வரைக்கும் 56 இருந்ததே கிடையாது. 50யே கிராஸ் பண்ணதே 1 or 2 டைம்ஸ் தான் இருந்திருக்கு. இதுதான் ஹையஸ்ட் பவர் பிளே ஸ்கோர். அதனால இன்னுமே ஜாஸ்தி தான் ஆகும். ரெண்டாவது எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்ட்ரென்த் மொத்தம் பவர் பிளேல தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதனால அவங்க கேமை ஜெயிக்கணும்னா இங்க பவர் பிளே வர்சஸ் பவர் பிளே தான். 2 பவுலிங் 2 பேட்டிங், 2 பேரோட யார் பேட்டிங்ல அதிக ரன்ஸ் அடிக்கிறாங்க பவர் பிளேல, பவுலிங் யார் பவர் பிளேல நல்லா போடுறாங்க அப்படின்ட்டு. பவர் பிளே பேட்டிங் எஸ்ஆர்ஹெச் இருக்கு, ஆனா பவர் பிளே பவுலிங் இருக்கான்றது தான் என் கொஸ்டின். சால்ட்டுக்கும் கோலிக்கும் போடுற அளவுக்கு பவுலிங் இருக்கா? ஆனா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டுக்கு போடுற பவுலிங் இருக்கு.
ஆர்சிபி பக்கம் பார்த்தா கூட நீ வந்து இப்போ ஒன்னு ஒரு ரெண்டு வந்து புவனேஸ்குமார் போட்டுருவோம் கரெக்டா. இன்னொரு ரெண்டு யாரு போடுவாங்க? குருநாள் நான் இன்னொரு ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். ஹேசில்வுட் வந்து இதுவரை பவர் பிளேல பெங்களூர்ல 6 மேட்ச் போட்டிருக்கான். 4 மேட்ச் 6 ஓவர் போட்டிருக்கான். 61 ரன் 2 விக்கெட், ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்கான். 11 எக்கனாமி ஹேசில்வுட்டுக்கு பெங்களூர்ல பவர் பிளேல. ஸோ மங்கேஷ் யாதவ் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுறான். மங்கேஷ் அண்ட் புவியை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மங்கேஷ் யாதவ், புவி, குருநாள் பாண்டியா, ஹேசில்வுட் 4 போலர் வச்சு போட்டுடலாம் பவர் பிளேல. ரெண்டாவது வந்து அபிஷேக் சர்மாக்கு வந்து இப்போ எல்லாருமே பிடிச்ச ட்ராப். அது வந்து இப்போ ஆஃப் ஸ்பின்னர் போட முடியாது. அது வேர்ல்டு கப்ஸ்ல ஓகேவா இருந்தது. ஒரு கேம் ஸ்ரீலங்கால ஆடினா பாகிஸ்தானோட சல்மான் அகா விக்கெட் எடுத்தது எல்லாமே வந்து இந்த அளவுக்கு ஃபிளாட்டா இருக்க போறது இல்லை. அதனால அந்த அந்த இது ஓகே. வேர்ல்டு கப்ல உனக்கு வச்ச ட்ராப் வந்து ஓகே. பட் இங்க இந்த பிளாட் விக்கெட்ல ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல ஆஃப் ஸ்பின்னர்லாம் போட்டா, அதுவும் இப்போ எந்த டீம்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்கன்னு தெரியல. ஒரு பார்ட் டைமர் வந்து பெங்களூர் விக்கெட்ல ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ் விக்கெட் எடுக்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. ஸ்வீப்பர் கவர், எக்ஸ்ட்ரா கவர் தான் ஒரே ஆப்ஷனு. சின்ன கிரவுண்டு ஸ்லாஷ் பண்ணான்னா 6 போயிடும். அது போகாம பாத்துக்கிறதுக்கு நீ வந்து ஸ்வீப்பர் கவர் வச்சுட்டு பாலை வந்து அவனை விட வெளியில் தள்ளிட்டு போகணும். அவ்வளவுதான். ஸ்டேடியமோட மீட்டர் வந்து ஸ்ட்ரெயிட் வந்து 73 மீட்டர், ரெண்டு பக்கம் சைடு வந்து 61 68. சின்ன கிரவுண்டு. சின்ன கிரவுண்டு உனக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அபிஷேக் சர்மாவை இந்த கிரவுண்ட்ல நிறுத்துறது கஷ்டம். மற்ற இடத்துல ட்ராப் பண்ணலாம். அந்த ஆஃப் சைடு ஃபீல்டிங் வச்சு இதுலயும் ட்ராப் பண்ணலாம். பட் ஆனா பெரிய டேமேஜ் பண்ணிட்டு தான் அவுட் ஆகும். உனக்கு வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா? ஃபீல்டர் ஸ்வீப்பர் கவர் வைக்கிற, அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போடுற, விக்கெட் எடுக்க போற அப்படின்னா கண்டிப்பா 2-3 6 போகும். பரவாயில்ல, அதுக்கு ரெடி. எனக்கு 4 ஓவருக்கு 50 ரன் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அபிஷேக் சர்மா விக்கெட் வேணும்னு போட்டீங்கன்னா கிடைக்கும். இல்ல ஒரே ஒரு 6 அடிச்ச உடனே பிளான் மாத்திக்கிட்டே இருந்தா கண்டிப்பா கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் வந்து அதுதான். அவங்க பிளான் வச்சிருந்தாங்கன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கப் அடிச்சிருக்காங்க, அந்த பிளான் பிளான மாத்த மாட்டாங்க. கரெக்ட். ஆண்டி ஃபிளவர் நம்பலாம். அதனால அவங்க கரெக்டா போட்டுருவாங்க. டிராவிஸ் ஹெட் ஓகே, டீசென்ட் வேர்ல்டு கப் 2-3 கேம் தான் ஆடினாங்க ஆஸ்திரேலியா. தெரியாது எப்படி வருவான்ட்டு. பட் ஐபிஎல் விக்கெட்டுக்கெல்லாம் அடிச்சிருவான் டிராவிஸ் ஹெட். இஷான் கிஷனும் ஒரு நல்ல ஃபார்ம்ல வரான். ஸோ இந்த டாப் 3, ஆனா இந்த டாப் 3 இருக்கிற ஒரு பெஸ்ட் என்னன்னா யாருமே 20 ஓவர்ல ஆட மாட்டாங்க. டேமேஜ் வந்து நம்மளுக்கு ஆர்சிபிக்கு வந்து ஃபுல்லா இருக்காது. நீ எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்ல, 10-12 ஓவருக்குள்ள 3 பேர் அவுட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேம் நீ 12 ஓவருக்கு 150 நிறுத்தினாலும் அந்த 150 230 240 கொண்டு வரதுக்கு யார் இருக்கா? இதே எஸ்ஆர்எச் சேசிங்கா இருந்தா இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும். லாஸ்ட் 8 ஓவருக்கு 80-90 அடிக்கணும்னா வந்து 10 பால் 12 பிடிச்சா அவனும் கடைசியில் ஆடுவாங்க. 10 ஓவர் ஆட்டாங்க. லில்டன் வந்து 10 பால் பிடிச்சா 15 ஓவர் வந்துச்சு. கடைசியில் அவங்க டேஞ்சர் தான் இருப்பாங்க. எந்த ஒரு பேட்டர் இருந்தாலும் 10-12 பால் பிடிச்சா டேஞ்சர் தான் இருப்பாங்க. அடிப்பாங்க இல்லைன்னு சொல்ல. பட் டாப் ஆர்டரோட இம்பாக்டை வந்து கிளாசன், லிவிங்ஸ்டன், நிதிஷ்குமார் ரெட்டினால கிரியேட் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. அதாவது இவங்க எப்படி செட் பண்றாங்களோ அதை அப்படியே இவங்களால பினிஷ் பண்ண முடியாது. ஒரு 250க்கான ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா அது 200 கிட்ட தான் முடியும். அது வந்து அட்வான்டேஜ். ஆனா ஆர்சிபியோட பேட்டிங் வந்து அப்படி இல்லை. உனக்கு ஓப்பனிங்ல யாராவது 2 பேர் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாலும் இப்போ டக்குன்னு 10 for 2னால ஆர்சிபினால எந்திரிக்க முடியும். எஸ்ஆர்எஸ்னால அது எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, ஆர்சிபியோட பவர் வந்து ஓப்பனிங் இருந்தா கூட அவங்க பெரிய பவர் வந்து மிடில் ஆர்டர் நினைக்கிறாங்க. மிடில் ஆர்டர் அண்ட் பினிஷிங்ல இருக்கு. கேமை விட மாட்டாங்க. ஆனா எஸ்ஆர்எச் வந்து விட்டுருவாங்க கேமை. அதுக்கப்புறம் பவுலிங் வந்து பெரிய டிஃபரன்ஸ். எஸ்ஆர்எச்சோட பவுலிங் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு கம்பேர்ட் டு ஆர்சிபி பவுலிங் வந்து வித்தவுட் ஹேசல்வுட் வீக் தான். ஆனா அதை விட எஸ்ஆர்எச்சோட பவுலிங் வந்து வீக்கா தான் இருக்கு. ஸோ பவர் பிளே பவுலிங் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு டிஃபரன்ஸ் வருமா? யாஷ் தயால் இல்லாதது மங்கேஷ் யாதவ் பொறுத்து தான் அது இருக்கு. மங்கேஷ் யாதவ் எப்படி போடுறான். ஆனா எனக்கு என்ன டிஃபரன்ஸ் தோணுதுன்னா இவன் யாஷ் தயால் வந்து பேக் ஆஃப் ஹேண்ட் அண்ட் ஸ்லோயர் ஒன் கடைசியில் நல்லா போட்டு இருந்தான். பவர் பிளே அந்த முதல் ஒரு ஓவர் ஸ்விங் ஆயிடு பார்த்துட்டான். அதுக்கப்புறம் இனிமே ஸ்விங் ஆகலைன்னா ஃபுல்லா ஸ்லோயர் ஒன் போயிடும். மங்கேஷ் யாதவ் நல்ல பேஸ் போடுவாங்கிறாங்க, 140 மேல போடுவான்றாங்க. ஆனா அவனோட ஸ்லோயர் பால் வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. அது நம்ம மேட்ச்ல பார்த்தா தான் தெரியும். வேரியேஷன் நல்லா இருந்துச்சுன்னா உழைக்கலாம், இல்லைன்னா கஷ்டம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் பவர் பிளேல வந்து யார் டாமினேட் பண்ண போறாங்க, போத் பவுலிங் அண்ட் பேட்டிங். ஏன்னா மிடில் ஓவர் டு டெத்து வந்து ஆப்வியஸ்லி ஆர்சிபியோட கை தான் மேல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்போ டாஸ் ஜெயிச்சா கண்டிப்பா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடணும்.
அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்து யாராவது ஒருத்தனை கிளிக் ஆகி 230 240 அப்புறம் ப்ரெஷர்ல சேஸ் பண்ணி அதுக்கு நீ எஸ்ஆர்ஹெச் மேல ப்ரெஷர் போட்டேன்னா அது இன்னும் ஆர்சிபிக்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா ப்ரெஷரை போட்டு 2 விக்கெட் எடுத்துரு போதும், அவ்வளவுதான். ப்ரெஷர் இல்லைனாலே அவங்களோட மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் ஆர்டர் ஆட மாட்டாங்க சரியா. இப்போ ப்ரெஷரோட வரும்போது பிரச்சனையே கிடையாது. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா வின்னு, எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் வின்னு. சேஸ் பண்ண முடியாது. அதுதான் நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன். யாரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் 200 ஷியோரு, ஆனா சேஸ் பண்ண முடியாது. ஆனா இப்போ வந்து ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்றான்னா கோலி வந்து இப்போ ஓப்பனிங் கட்சி ஆடுறான். அவன் வந்து இப்போ 15-17 ஓவர் ஆடிடுறான். அவன் வந்து 40 பால் ஆடுறான், 60-70 கன்ஃபார்ம் அடிச்சிருவான் 10 பால் ஆடினான். கரெக்டா அவனோட இன்னிங்ஸ் வந்து ஆங்கர் ரோல் பண்றது கரெக்டா கொண்டு போவான். இப்போ வந்து ஆர்சிபி சேசிங் பண்றான்னா வந்து ஆர்சிபி பண்ணு சொல்றான். ஏன்னா கோலி இருக்கான், இவன் அவன் வந்து இன்னிங்ஸை வந்து ஆங்கர் பண்ணி எடுத்து போவான். கூட வந்து சால்ட் அடிப்பான், பெத்தல் அடிப்பான், மற்ற பிளேஸை வந்து கூட சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க. ஆர்சிபியோட டீம் வைஸ் பார்க்கும்போது ஆர்சிபி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றேன். ஒருவேளை நீ ஆர்சிபி சேசிங்னு பார்க்காத, எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு எல்லா 2 சீசனா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ்ஆர்ஹெச்சுக்கு சக்சஸே அவங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான் இருந்திருக்கு. அவனுக்கு பேட்டிங் எடுத்தா ரொம்ப பெருசா அடிக்கிறாங்க. நீ 240 சேஸ் பண்ணும்போது எவ்வளவு நல்லா ஆனாலும் இங்க செமிஃபைனல்ஸ் பார்த்தோம்ல, இங்கிலாந்து இந்தியா, ஜேக்கப் பெத்தல் வேர்ல்டு கப்போட பெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடியும் மேட்ச் தோத்து தான் போனாங்க. அதனால ஸ்கோர் ஒரு லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா நீ அதுக்கப்புறம் கோலி இருந்தாலும் சரி, யாரு என்ன மாதிரி இன்னிங்ஸ் ஆடினாலும் கஷ்டம். அதுக்கு தான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது பெட்டர். ஆனா யாரு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்க போறா? யாரு டாஸ் ஜெயிச்சாலும் பவுலிங் தான் எடுப்பாங்க. ஆர்சிபிக்கு நல்லது நடக்கணும்னா எஸ்ஆர்எஸ் டாஸ் வின் பண்ணணும், எஸ்ஆர்எஸ்க்கு நல்லது நடக்கணும்னா ஆர்சிபி டாஸ் வின் பண்ணணும். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு 55-45 ஃபேவர் ஆஃப் ஆர்சிபி தான் நான் சொல்லுவேன். எஸ்ஆர்எச்சோட லோயர் ஆர்டர் கன்சிடரிங், ஏன்னா நான் அபிஷேக் சர்மாவோட வீக்னஸ் எல்லாருமே இப்போ பிடிச்சிட்டாங்க. அதுக்கு அவன் ஒர்க் பண்ணியிருக்கானான்னு தெரியல. ஸோ 1 or 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கஷ்டப்படுவாங்கன்றதுனால நான் அந்த 10 பாயிண்ட் ஆர்சிபிக்கு அஹெடா கொடுக்குறேன். கிளாசன் பழைய ஃபார்ம்ல இருந்தான்னா நான் கண்டிப்பா ஆர்சிபி கஷ்டம் தான். போன வருஷம் கிளாசன் பெரிய ஃபார்ம் இல்லை தானே? கிளாசன் எப்பவுமே ஃபார்ம்ல இல்லை, ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. எனக்குலாம் 10 வருஷம் ஆன மாதிரி இருக்கு கிளாசன் அடிச்சது பார்த்து. நல்லா ஆடினா, அதுக்கு முன்னாடி ஆடினா 23 20 இப்போ எனக்கு தெரிஞ்சு போன சீசன் தான் பெருசா ஆடின மாதிரி தெரியல. பட் நாளுக்கு நாள் அவன் வீக்கர் ஆகிட்டு தான் இருக்கான். இவங்கெல்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆன பிளேயர் தான், தோனி அந்த மாதிரியான கேட்டகரி தான். மேட்ச் ப்ராக்டிஸ் கிடையாது, ரியல் மேட்ச் சினாரியோ ஆடலை. ஸோ நெட்ஸில் என்ன ஆடுறானோ அதை தான் வந்து இங்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் தோனியாவது ரொம்ப ப்ராக்டிஸாவது பண்ணுறான். இவன் வந்து கிளாஸ் நான் எப்போ பார்த்தேன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ தெரில, கிளாஸை நான் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த லோயர் ஆர்டர் கன்சிடரிங் எஸ்ஆர்ஹெச்சோட லோயர் ஆர்டர் அண்ட் பவுலிங்கை வச்சு தான் ஆர்சிபிக்கு நான் ஹெடாக கொடுத்துருக்கேன். ஆர்சிபிக்கு ஓட்டன்றது கொஞ்சம் தான் இருக்கு. ஹேசல்வுட் வந்துட்டான்னா சேம் அதே டீம் தான், சாம்பியன்ஸ் வின் பண்ணா அதே டீம் தான். இந்த சீசன் நீ எப்படி ஃபார்ம்ல இருக்குன்றது மட்டும் தான் முக்கியம், மற்றபடி டீம்ல மாற்றம் இல்லை. இவங்களுக்கு வந்து எனக்கு தெரியல, போன சீசனுமே உங்களுக்கு மிடில் ஆர்டர் இப்படிதான் இருந்துச்சு. நிதிஷ் ரெட்டி, லிவிங்ஸ்டன் கிளாசன்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி தான் இருந்தது. அனிகேத் வர்மா நல்லா ஆடினான். அதனால அவனை அட்ரஸ் பண்ணலாம், பார்க்கலாம் என்ன நடக்கும்ட்டு. உன்னோட ப்ரெடிக்ஷன் என்ன? ஆர்சிபி தான் 60-40 சொல்றேன். சரி, அப்புறம் வந்து சுயா சர்மா ஸ்பின் எப்படி இருக்கு? ஆர்சிபியோட ஸ்பின் சுயா சர்மாக்கு நான் ஏதோ ஒரு இது இல்ல, வேற யாராச்சும் மாறுவாங்க? சுயா சர்மா வச்சு தான் போவாங்க, வேற யாராச்சும் மாறுவாங்க? சுயா சர்மா தான். சுயா சர்மா கிட்டத்தட்ட 30-40 மேட்ச் கிட்ட ஆடிட்டான், ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரெண்டாவது டிஃபென்சிவா போடுறான், அதிகமா தப்பிச்சிடுறான்றேன் சுயா சர்மா. எனக்கு தெரிஞ்சு ஃபிங்கர் ஸ்பின்னர் ஈஸியா தப்பிப்பாங்க, லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து தப்பிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு சஹால் மட்டும்தான் பெங்களூர்ல தப்பிச்சிருக்கான் இத்தனை வருஷத்துல. அடி வாங்குவான், பட் பெருசா போகாம நடுவில் தப்பிச்சிருக்கான். சுயாஸும் எனக்கு பார்க்க செஹல் மாதிரிதான் இருக்கு, பெருசா மத்த லெக் ஸ்பின்னர்ஸ் மாதிரி அடி வாங்குறது இல்ல. கொஞ்சம், அதாவது ஸ்டார்டிங்ல மட்டும் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறான். ஒன்னும் கிடைக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா டிஃபென்சிவா போட்டு போயிடுறான், கொஞ்சம் ஃபாஸ்டராகவும் போடுறான். சகாலுக்கு அப்புறம் வேற லெக் ஸ்பின்னர்ஸ் பேச ட்ரை பண்ணாங்களா அவங்க? அசரங்காவும் கஷ்டப்பட்டான். ஆனா அசரங்காவுக்கு கிரெடிட்ஸ் என்ன கொடுக்கலாம்னா, செஹல் அளவுக்கு இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹோல்டு பண்ணான், ஆனா முடியல. ஸோ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் செஹலுக்கு அப்புறம் இங்க ஒரு லெக் ஸ்பின்னர்னு இல்லை, ஒரு ஸ்பின்னரே வந்து இங்க சர்வீவ் ஆறான், டிஃபென்சிவா நல்லா போடுறான்
பெருசா டேமேஜ் ஆகுறது இல்லைன்றது நான் சுயாஷ் சர்மா தான் பார்த்துருக்கேன். குருணால் பாண்டியா கூட நம்ம ஸ்பின்னர்னு சேர்த்த முடியாது, திடீர்னு பவுன்சரு யார்கரு ஒய்டியா இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தப்பிக்கிறான். பட் ஒரு ப்ராப்பர் லெக் ஸ்பின்னர் செஹலுக்கு அடுத்து தப்பிச்சது, நான் நல்லா போட்டது, விக்கெட் பயங்கரமா எடுத்தது, டெட்லியா இருக்கிறதுலாம் நான் சொல்ல, வந்து மேக்சிமம் தப்பிச்சதுல பார்க்கும்போது எனக்கு சுயாஷ் சர்மா ஒரு நல்ல பிக்குன்னு தான் தோணுது. சுயாஷ் சர்மா விட்டுட்டுலாம் வெளில போக மாட்டாங்க. ஆர்சிஓ ஸ்டாட்ஸ் அந்த வென்யூ ஸ்டாட் சொல்றேன் பாரு. 71 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளாண்டு ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் விளாண்டு 90 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. டாஸ் வின் போனவங்க 11 டைம் பேட்டிங் எடுத்திருக்காங்க, 157 டைம் வந்து பவுலிங். வந்து ஓவரால் ஸ்டாட்ஸ். அப்பா அந்த அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தது கூட எல்லாமே டே கேம்ஸா இருந்திருக்கும் மோஸ்ட்லி. மேக்ஸிமம் நைட் கேம்ஸ்ல யார் எடுக்கிறாரு? சேசிங் தான் சூஸ் பண்றாங்க. சேசிங் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தவன் எல்லாருமே டேல தான் ஆடி இருப்பாங்க. நானே 2-3 கேம் பார்த்துருக்கேன் டேல ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தது பெங்களூர்ல. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் வந்து வின் பண்ணவங்க 6 மேட்ச் தான். அதே டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டவங்க வந்து 86 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. எவ்வளோ? 86. ஆனா உனக்கு பெர்சன்டேஜ் பார்க்கணும்ல, டாஸ் வின் பண்ணி எத்தனை பேர் பேட்டிங் எடுத்திருக்கான்? 11 பேர். 11 பேர், மோர் தென் 50%. 6 பேர் போடுறாங்க, 50% ஜெயிச்சிருக்காங்க. 50க்கு மேல. இவங்க செகண்ட் பேட்டிங்கு 180 மேட்சா? 157, 157. பரவாயில்ல, ஈக்குவலா தான் இருக்கு, பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. பட் ஒரு ஸ்கோர் ஒரு லிமிட்டை தாண்டினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு. டாஸ் வின் பண்ணா 56% மேட்ச் வின் பண்ண மாதிரி அர்த்தம் போட்டுருது ஸ்டாட்ஸ் பொறுத்து. 56%லாம் பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. நீ ஸ்கோரை பொறுத்து தான் இருக்கு. 250 240 போயிட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் சேசிங் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 186 ஃபார் 6. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 155 ஃபார் 6. சேசிங் கஷ்டமா தான் இருந்திருக்கு. போன சீசன்னா அதுக்கு முன்னாடி சீசன் தானே 24 நினைக்கிறேன், இதே தானே இவங்க தானே அடிச்சாங்க 250 260 அடிச்சு 286. ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருந்தான். 25 ரன்ஸ் தான் டிஃபரன்ஸ். டிகே அடிச்சா அந்த மேட்ச், டிகேவோட கடைசி மேட்ச் நினைச்சேன். நான் அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்துட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய அடி விழுகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சீக்கிரமா அவுட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அது வந்து ஏதாவது மிராக்கிள் நடக்கணும். புவனேஸ்வர் குமாருக்கு நல்லா ஸ்விங் ஆகி டப்பு டப்புன்னு டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் ஒரே ஓவரில் அவுட் ஆனாங்கன்னா 200க்குள்ள கண்டெயின் பண்ண முடியும். 2 பேருக்கு மாட்டி பவர் பிளே ஆடிட்டாங்கனாலே 220 230 குறைக்கவே முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், சேசிங் ப்ரெஷரை போடுங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடாதீங்கன்ட்டு. சரி, ஓகே, இதுதான் ப்ரெடிக்ஷனு. இப்போ வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். நான் வந்து ஆர்சிபியில இருந்து நான் சொல்றது வந்து மங்கேஷ் யாதவ். ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப ஆக்ஷன்ல எடுத்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். சரி, கொஞ்சம் புதுசா, ஏன்னா ஆர்சிபி இவ்வளோலாம் ஹைப் பண்ணிட்டு ஒரு யங்ஸ்டரை கூட்டிட்டு வந்தது இல்லை. ஹைப் பண்ணியிருக்காங்க, பெருசா சான்ஸ் கொடுத்த மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. யாராரோ ஆடுவாங்க. பட் ஓகே, இது ஒரு நல்ல பிக்கு, ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கிற ஒரு பிளேயரு. ஸோ அவன் தான் நான் நம்புறேன். பேசும் போடுவான். பிராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் அவன் நாய் பொருட்டே தான் சாப்பிடுவானா. அவன் அப்பாவும் நிறைய சாப்பிட்டு. அதுக்கப்புறம் பேட்டிங்ல நான் ஜேக்கப் பெத்தல் சொல்லுவேன். ஜேக்கப் பெத்தலும் வந்து நல்ல ஃபார்மு, பிச்சும் நல்லா இருக்கும். அதனால ஜேக்கப் பெத்தல், மங்கேஷ் யாதவ். இங்க வந்து இஷான் கிஷன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க பேட்டிங்லேயே ரொம்ப. இஷான் கிஷன் தான் கேமையே காப்பாற்றணுன்ற மாதிரி இருக்கு. அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் நல்லா ஆடுவாங்க, பட் இஷான் கிஷன் 70-80 அடிக்க முடியும், இவங்க அது பண்ண மாட்டாங்க. ஸோ இஷான் கிஷன். பவுலிங் வந்து ஹர்ஷல் பட்டேல் சொல்லுவேன். ஹர்ஷல் பட்டேலுக்கு வந்து இங்க ரொம்ப பெங்களூர் ஆடி இருக்கான். ரெண்டாவது வந்து இந்த இந்த பிச்சுக்கு எல்லாரும் சுத்தும் போது ஸ்லோயர் பால்ஸ் தான் ஹெல்ப் ஆகும். ஸோ அதனால இப்போ ரீசெண்ட் வேர்ல்டு கப்லயும் நல்லா ஒர்க் ஆயிருக்கு ஸ்லோயர் பால்ஸ். அதனால நான் சொல்றேன் ஹர்ஷல் பட்டேல், மங்கேஷ் யாதவ், பெத்தல் அண்ட் இஷான் கிஷன். ஹர்ஷல் பட்டேல் ஆர்சிபி விளையாடும் போது 2 வருஷம் 3 வருஷம் வந்து இது ஆமா, யுஏஇலயும் ஆடினா, சென்னையில ஆடினா. சென்னையில தான் அவன் ஃபைஃபர்லாம் கூட எடுத்தான்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இந்த இதுக்கு நீ யார் டிஃபென்சிவா போடுறாங்களோ அவங்க தப்பிக்க முடியும். எவ்வளோ ஸ்லோவா போடுறானோ அவ்வளோ பழைக்கலாம். இப்போ ரீசெண்ட் வேர்ல்டு கப்லயே அதான் ட்ரெண்டா இருக்கு. ஸோ இதுதான் என்னோட பிளேயர்ஸ், நீ சொல்லிடு. நான் வந்து கிங் கோலி, அப்புறம் வந்து குருணால் பாண்டியா,
அப்புறம் அந்த ஓகே. அளவுக்கு இஷான் கிஷன், அப்புறம் எனக்கு தெரிஞ்சு லிவிங்ஸ்டன் நல்லா விளையாடுவான்னு நினைக்கிறேன். லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டன் பவுலிங் பண்ண மேபி. ஒரு நியமிக்கிறதுக்கு நினைக்கிறேன். பேட்டிங் ஒரு டீசெண்டா விளையாடுவான். ஆமா, நம்ம லிவிங்ஸ்டனையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஜோக்ஸ் அப்பார்ட், லிவிங்ஸ்டனும் வந்து ஒரு அவன் நல்ல நல்ல டீசென்டான இன்னிங்ஸ் பிளேயர் தான். பண்ண முடியும். டிகே வேற சொல்லியிருக்கான், நீ வந்து இந்த காலத்து மேக்ஸ் சொல்லுவ, எல்லாரும் அடிச்சுப்பாங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்கான். அதுக்கே வெறி வந்துட போகுது. ரீப்ளேஸ்மெண்ட் அந்த துஷாரா ரீப்ளேஸ்மெண்ட் யாரை பார்ப்பாரு? துஷாராக்கு எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்? இன்ஜுரியா? அவன் அவன் வரலையா? வந்து யூனிவர்சிட்டி கொடுக்கல. இல்ல, எல்லாருக்கும் கிளியரன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு. அவனுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கல. ரவுண்டு தான் போறான். 50-50 அப்படியா? தான். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யார் இப்ப பிளேயர் அவைலபிளா இருக்கானே தெரியலையே. சவுத் ஆப்பிரிக்கா ஒருத்தன் இருப்பானுங்க. சவுத் ஆப்பிரிக்கால யார் இருக்கா? வந்து செகண்ட் வந்து ஆ, மும்பைல நான் போன வருஷம் ஜிடி விளையாடி. யார் ஜிடிஆர்னா? சவுத் ஆப்பிரிக்கனா? ஆஹ் இல்ல, இவன் நவீன் உலக் கூட நல்ல பிக்கு. நவீன் உலக் வந்து ஓகே, நல்லா தான் இருக்கும் எடுத்தா. ஸ்லோயர் பால்ஸ் தான் இப்ப யாரெல்லாம் ஸ்லோயர் பால் போடுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பொழைச்சிருவாங்கடா. இந்த ஐபிஎல்லே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்லோயர் பால்ஸ் போடுறவங்க தான் பர்பிள் கேப் வாங்க போறாங்க. தலையை பிடிக்க கூட்சியா இருக்கான்டா, ஸ்குவாட்ல இருக்கான்டா, அவங்க ஸ்குவாட்ல, ஜிடில இல்லடா ரிலீஸ் பண்ணிட்டாங்கடா. இருந்தான்டா. ஆனா நான் ஏதோ ஒரு ஸ்குவாட்ல பட் ஆனா அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு, நீங்க ஏற்கனவே ஆர்சிபி ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. இது மைக்கேசனோட தலைமையில இருக்கும்போது, இது ஃபாஸ்டரா போடுற போல எல்லாத்துக்கும் தெரியும். நீ பெங்களூர் விக்கெட்ல தான் மெயினா ஆட போற. பிளாட் விக்கெட்ஸ்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டரா போடுற பவுலர்ஸ் தேவை கிடையாது. ஹார்ட்ல இருந்து அல்ஜாரி ஜோசப்பையும் ஃபெர்கூசனையும் எடுத்துட்டு வந்து சரியான அடி வாங்கணும். மாட்டி அந்த வாங்கணும். மாதிரி பண்ண முடியாது. இந்த சீசனே அதுதான். ஹர்ஷல் பட்டேல் ஒரு பர்பிள் கேப் வாங்கினான்ல, 30 விக்கெட் எடுத்து ஃபுல்லா ஸ்லோயர். யாஸ்தேயர்னு அவன் பிராவோ வாங்கினான். நல்ல சீசன் இருந்திருப்பான். கரெக்டா? ஆமா, ஆமா, இருந்துட்டு நல்லா பண்ணியிருக்கலாம். பிராவோ எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி யாரெல்லாம் அதிகமா பேச கம்மி பண்ணி போடுறாங்களோ அவங்களுக்கு தான் பர்பிள் கேப்பு. அந்த டீம் தான் நல்லா பண்ணும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இவ்வளவுதான் ப்ரிவ்யூ. முடிச்சுக்கலாம். மேட்சை முடிச்சுட்டு நம்ம மிச்சத்தை பேசுவோம் என்னாச்சுன்ட்டு. அடுத்த வீடியோ வந்து இந்த மேட்சோட ரிவ்யூவும் அடுத்த மேட்சோட ப்ரிவியூவும். அடுத்த மேட்சோட ப்ரிவ்யூ.